Xerox is Canon story சொல்லவா? ஆல்ரெடி மார்க்கெட் லீடரா இருந்த Xerox Canon எப்படி பிளான் பண்ணாங்க தெரியுமா? 1970sல ஜாப்பனீஸ் கம்பெனியான Canon ஆல்ரெடி மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்த Xerox டைரக்டா கம்பீட் பண்ணாமையே அவங்களோட மார்க்கெட் ஷேர்ஸை கேப்சர் பண்ணாங்க. எப்படி? Canon flank பண்ணாங்க, அதாவது ஜெராக்ஸ்னோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஜெராக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது பெரிய கம்பெனிஸ் அண்ட் பெரிய போட்டோ காப்பியர்ஸ். ஜெராக்ஸ் பெரிய கம்பெனிஸை சேஸ் பண்றதுல பிஸியா இருந்த போது Canon ஜெராக்ஸ் இக்னோர் பண்ண ஆடியன்ஸை டார்கெட் பண்ணாங்க. அதாவது ஸ்மால் போட்டோ காப்பியர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ். ஜெராக்ஸ் கார்பரேட்டை டார்கெட் பண்ணும்போது Canon சின்ன சின்ன ஷாப்ஸ் அண்ட் வீடுகளை டார்கெட் பண்ணாங்க. ஜெராக்ஸ் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே Canon தன்னை சைலண்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா பொசிஷன் பண்ணி நியர்லி half ஆஃப் த மார்க்கெட் ஷேர்ஸை கேப்சர் பண்ணாங்க. ஸோ உங்களோட காம்படிட்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை டைரக்டா கம்பீட் பண்ணாம ஒரு ஸ்மார்ட் மூவ் எடுங்க. அவங்களோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை கண்டுபிடிங்க. அவங்க இக்னோர் பண்ண ஆடியன்ஸ் அண்ட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுங்க. இந்த Xerox Canon ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.